வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த சீரீஸ்ல நம்ம தொடர்ந்து டிடிஏ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரீ லேர்னிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது இன்டகிரேஷன் டெஃபினிஷன்ஸ்னா என்ன, இதோடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீடைலா பார்க்க இருக்கோம். இன்டகிரேஷன் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பொதுவா டேலியில டேட்டாஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காகவும் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து இந்த இன்டகிரேஷன் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இன்டகிரேஷன் டெஃபினிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் உடைய டேட்டா அல்லது டிரான்சாக்ஷனுடைய டேட்டா அல்லது ரெண்டையுமோ கூட நம்ம வந்து டைரக்டா டேலியில நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சில சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே டேலி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. டேலியில டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் மாஸ்டர் டேட்டாஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ப்ரீ டிஃபைன்டு டூலை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து வியாபார் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், அதே மாதிரி ஒண்டர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், தென் மார்க் சாஃப்ட்வேரா இருக்கட்டும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாமே வந்து டேலி எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அதுல நம்ம வந்து மாஸ்டர்ஸையோ அல்லது டிரான்சாக்ஷனையோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டேலியில நம்ம டைரக்டா நம்ம வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அந்த இம்போர்ட் எல்லாமே எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டகிரேஷன் டெஃபினிஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரீ டிஃபைன்டா ஒரு டூல் அப்படிங்கிறது செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் இந்த இம்போர்ட் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இம்போர்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து இம்போர்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஎஃப் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா ஃபார்மேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து இன்டகிரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டை நம்ம எடுத்துக்கலாம். அஸ் வெல் அஸ் டேலி எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த இன்டகிரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். பட் இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஃபினிஷன் ரெண்டு டெஃபினிஷன் தான். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆப்ஜெக்ட், இம்போர்ட் ஃபைல் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். இப்போ இம்போர்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி செஷன்ல நான் வந்து ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு மாஸ்டரை நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லலாம். டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது வவுச்சர்ஸ் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய நம்ம வந்து இம்போர்ட் டெஃபினிஷன் யூஸ் பண்ணி மாஸ்டர்ஸை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஈஸியா டேலியில இந்த எஸ்டிஎஃப் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா லெஜருக்கான குரூப்ஸ், காஸ்ட் சென்டருக்கான காஸ்ட் கேட்டகரி, ஸ்டாக் ஐட்டத்துக்கான குரூப், தென் வவுச்சர்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ஆப்ஜெக்டா நம்ம வந்து பார்க்குறோம். டேலியில ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் ஆப்ஜெக்ட் டெஃபினிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணணும். அடுத்து இம்போர்ட் ஃபைல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைல் இன் தி சென்ஸ் நம்ம டேலியில ரீசெண்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸல் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், அதாவது இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே எந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மேட். அஸ்கி ASCII அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்து அஸ்கி ஃபார்மேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அஸ்கி ஃபார்மேட் ஃபைல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அது இம்போர்ட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் யூஸ் பண்ணி டேட்டாஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஸோ இது வந்து இன்டகிரேஷன் டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டேலியில ஒரு அதர் டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய அல்லது அதர் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்டகிரேஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி டேலியில ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன்டாவே வந்து எக்ஸ்எம்எல் டேட்டாஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்றதுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே இருக்கு. தென் வந்து எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்றதுக்கும் ப்ரீ டிஃபைன்டாவே வந்து நம்மளுக்கு இன்டகிரேஷன்ஸ் அப்படிங்கிற பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன் ஃபீச்சரை யூஸ் பண்ணி டேலியில இருக்கக்கூடிய வேற ஒரு டேலியில இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம டைரக்டா வந்து நம்ம அனதர் டேலி டேட்டாவுக்கு நம்ம வந்து மைக்ரேட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் ஆல்சோ இன்டகிரேஷன் ப்ராசஸ் கூட நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு டெஃபினிஷன்ஸ் தான் வந்து இன்டகிரேஷன் டெஃபினிஷன்ஸா டேலியில ஆல்ரெடி இருக்கு. இது ஒரு அட்வான்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கணும். நீங்க டிடிஏ லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குங்கிற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஜாயினிங் ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய அட்மிஷன் நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம். ரெகுலரா நம்ம வந்து டிடிஎல் செஷன்ஸ்ங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பா அந்த செஷன்ஸ் உங்களுக்கு அடுத்த லெவல், உங்களோட கெரியர்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அந்த செஷன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம டிடிஎல்ல அடுத்த ஒரு அப்டேட்ல நம்ம